ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லாகிம் டிவி நேயர்கள் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். நாம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவருடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறவர்கள். எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறவர்கள். அதற்கு ஆதாரமாக பிரசங்கி 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அருமையானவர்களே, பிரிட்டன் தேசத்துல ரூட் ஷெல்டர் என்கிறதான ஒரு பெரும் பணக்காரர் இருந்தார். சொல்ல முடியாத அளவிற்கு சொத்துக்களும், சொல்ல முடியாத அளவிற்கு அவருக்கு தொழான செல்வங்கள் அந்த பிரிட்டன் தேசத்தில் இருந்தது. ஏன், பிரிட்டன் அரசாங்கத்திற்கு ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுமானால் அவர்கள் உதவிக்காக ரூட் ஷெல்டர் என்கிறதான இந்த மனிதனிடத்தில் வந்து பணங்களை பெற்றுக்கொண்டு தங்கள் தேசத்திற்கான நன்மைகளை அவர்கள் செய்வது வழக்கமான ஒரு விஷயம். அந்த அளவிற்கு ஒரு அரசாங்கத்திற்கே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் ரூட் ஷெல்டர் தன்னுடைய வீட்டிலே ரகசியமான ஒரு அறை வைத்திருந்தார். தான் சம்பாதிக்கிற, தனக்கு வருகிற எல்லா வருமானங்களையும் சேர்த்து வைக்கும்படி ஒரு ரகசிய அறையை அவர் கட்டியிருந்தார். ஒரு நாள் அந்த ரகசிய அறைக்குள்ளே அவர் போய் அந்த பணங்களை, நகைகளை, அங்கிருக்கிற டாலர்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, பார்த்து கொண்டிருக்கும் போது, எதிர்பாராத விதமாக அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. அவர் எவ்வளவு சத்தமிட்டும் வெளியே இருக்கிறவர்கள் வந்து அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. நாட்கள் 1, 2, 3 ஆனது. அந்த செல்வம் அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடைசியாக தான் இறக்கும் தருவாயில் அந்த ரகசிய அறையின் சுவற்றில் எழுதினார், நான் சம்பாதித்த பணத்தை வைத்து எதையெல்லாம் நான் சாதித்து விடலாம் என்று நினைத்தேனோ, இன்றைக்கு ஒன்றையும் சாதிக்க முடியாமல் உணவுக்கு வழியின்றி நான் மரித்து போகிறேன் என்று எழுதியிருந்தார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதரனை, உன் திறமையை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நீ நினைக்காதே. உன் அழகை வைத்து நீ எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்காதே. உன் கரத்தில் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வைத்து இந்த தேசத்தில் எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று எண்ணாதே. ஒருவேளை நல்ல அதிகாரத்தில் நீ இருக்கும் போது இந்த அதிகாரத்தை வைத்து என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நீ எண்ணாதே. அப்படி எண்ணின அந்த ரூட் ஷெல்டர் மரித்து போனான். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, பணம் நமக்கு தேவை. ஆனால் பணத்தை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நாம் நினைக்கும் போது ஒரு நாள் ரூட் ஷெல்டருக்கு ஏற்பட்ட அதே நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிற பலர் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த தோல்வியின் பாதைக்கு வராமல் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அவர் நம்மை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் மூலம் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ரூட் ஷெல்டருடைய மனநிலையைப் போல எங்களில் பலர் காணப்படுகிறோம்.
என்னிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்து நான் இதை சாதித்து விடுவேன், என் கல்வி அறிவை வைத்து நான் இதை சாதித்து விடுவேன், என் உடல் வலிமையை வைத்து என் திறமையை வைத்து நான் இதை சாதித்து விடுவேன், என்னுடைய பேச்சாற்றலை வைத்து நான் இதை சாதித்து விடுவேன், என்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை நான் சாதித்து விடுவேன். ஆமாண்டவரே, ஒருவேளை இவர்களால் சாதிக்க முடியும். ஆனால் ரூத் ஷெல்டனுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்தபோது மரணம் அவரை சந்தித்தது. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஆண்டவரே எண்ணங்களை நாங்கள் தகர்த்து உம்மால் எதையும் என் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.